குரங்கு குட்டிக்கு தாயான கால்நடை மருத்துவரின் பாச போராட்டம். உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து முறையிட்டு என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துடுங்க என போராடும் நெகிழ்ச்சி. இப்போ நாங்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு விட்டு போட்டு என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த குரங்கு எங்கிட்ட ஃபர்தர் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு படைச்சிட்டு அதுக்கு பிறகு நான் எங்கிட்ட படைச்சப்போ நாங்கள் உங்களுடைய பிராடிக்கலாக என்ன எங்கே காட்டணுமோ வந்து காட்டிக்கிறோம். உங்களுடைய ஃபர்தராக இந்த பாலத்துக்கு நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் என்ன கண்டிஷன் பண்ணுறீங்க. குட்டி குரங்கு எப்படி மருத்துவரிடம் வந்தது, வனத்துறையிடம் எப்படி சென்றது, ஏன் மருத்துவர் போராட வேண்டும், மருத்துவரின் பாசத்தை உணர்ந்து உயர்நீதிமன்றம் அளித்த அனுமதி. கோயம்புத்தூரை சேர்ந்த கால்நடை மருத்துவர் வி. வல்லையப்பன் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த 2023 டிசம்பர் 4ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நாய்களுக்கான தடுப்பூசி முகாம் நடந்த போது அந்த முகாமில் நாய்களால் கடிபட்ட படுகாயமடைந்திருந்த ஒரு குரங்கு குட்டியை வனத்துறை பாதுகாப்பாளர் ஒருவர் தன்னிடம் ஒப்படைத்ததாகவும், மருத்துவர் என்ற முறையில் சுமார் 2 மாதங்களாக 200 கிராம் எடையே இருந்த அந்த குரங்கு குட்டிக்கு தான் சிகிச்சை அளித்த போது அது தன்னை தாயாக நினைத்து தனது கட்டுப்பாட்டில் இருந்தது என்றும், 10 மாதங்கள் தொடர் சிகிச்சை அரவணைப்புக்கு பிறகு அந்த குரங்கு குட்டி குணமானது. இந்த நிலையில் வனத்துறை அதிகாரிகள் அந்த குரங்கு குட்டியை அக்டோபர் 26ஆம் தேதி தன்னிடமிருந்து பெற்று சென்று வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விட்டனர். இதனால் அந்த குரங்கு குட்டியின் உடல்நிலை மீண்டும் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த குரங்கு குட்டிக்கு போதுமான சிகிச்சை தேவை, சத்தான உணவு தர வேண்டும். எனவே குரங்கு குட்டி பூரணமாக குணமடையும் வரை தனது கட்டுப்பாட்டில் வளர்க்க வனத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கேட்டுக்கொண்டார். மனு உயர்நீதிமன்ற நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கரசுப்பு, சிகிச்சை முடியும் முன்பே தங்களிடம் இருந்த குரங்கை வனத்துறையினர் மீட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விட்டுள்ளது, அதனால் தங்களிடம் மீண்டும் ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டார். அப்போது வனத்துறை சார்பில் மனுதாரர் தான் வனத்துறையிடம் குரங்கை ஒப்படைத்ததாகவும் தற்போது மீண்டும் ஒப்படைக்க கோருவதாகவும் நீதிமன்றத்தில் வனத்துறை நடவடிக்கை எடுத்ததாகவும் மாற்றி கூறுவதாக சுட்டிக்காட்டினர். இதையடுத்து குரங்கின் தற்போதைய நிலை என்ன என்பதை மனுதாரர் நேரில் ஆய்வு செய்யலாம். நவம்பர் 9 சனிக்கிழமை அன்று வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு மனுதாரர் நேரில் சென்று அந்த குரங்கினை ஆய்வு செய்யலாம். வனத்துறை சார்பில் குரங்கின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து நவம்பர் 14ஆம் தேதி அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். குரங்கும் மனிதனை போன்றதுதான். தாய் குரங்கை கெட்டியாக பற்றி கொண்டு பால் குடித்து கொண்டு தாய் புகட்டும் உணவினை உண்டு வாழக்கூடிய ஜீவன் எப்படியோ தாயை பிரிந்துவிட்டு மருத்துவர் வல்லையப்பனிடம் வந்துவிட்ட நிலையில் அவரையே அது தாயாக பற்றி கொண்டிருந்தது. ஆனாலும் வனத்துறையினரின் சட்டத்தின்படி வனவிலங்குகள் மனிதர்களால் வளர்க்கப்படக்கூடாது என்ற காரணத்தினால் அவர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்து தற்போது சிகிச்சை அளிக்க அதனை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு தாயின் பாச போராட்டம் போன்றதுதானே. அவர் வெற்றி அடைய ஏராளமானோர் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். சாப்பிட்டாலும் உட்காந்துட்டு சாப்பிடணும். நான் என்கிட்ட இல்லாமல் தனி அப்படி உட்காந்து சாப்பிடாது. என் மேலே ஒன்று உட்காந்துருக்கணும், இல்லை அங்கே உட்காந்துருக்கணும், ஏதோ ஒன்று என்னுடைய கான்டாக்டில் இருந்தாச்சும் அதுக்கு நிம்மதியாக இருக்குது. அது இன்செக்யூர் பிடிக்கிறாங்க. அதாவது இன்செக்யூர் தான். அது என்னென்னா சின்ன குட்டினால அதுக்கு பாதுகாப்பற்ற நிலையே உணருங்க. அது எல்லாமே இப்போவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அடல்ட் அனிமல்னால் அது தெரியும் ஆயிரும், டிபெண்ட் ஆயிரும், யாரும் தேவை கிடையாது. இண்டிபெண்ட் ஆகி அதுவாடு போயிடும். இது பூராமே சின்ன சைல்டு குழந்தைத்தனமாக இருக்கனால டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. யாராவது டிபெண்ட் பண்ணணும். அது அந்த எந்த குழந்தை எந்த அனிமலும் அது ஒரு அளவுக்கு அம்மா இருக்குது. அம்மா இல்லாமல் அதால் சர்வே ஆக முடியாது. அது ஊனமாக வருது. ஊனம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஊனம் அனிமல் கூட அங்கிட்ட மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இது அப்படி மூவ் ஆகி போக முடியாது. போனால் வேறு அனிமலாக கிடைக்கும். அது மேலே